காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தானே இந்த உலகத்தில் இறங்கி வந்து பூலோக வைகுண்டமான திருவரங்கத்திலே காட்சி அளிக்கிறார். அந்த பெருமானுக்கு ஒரு காலகட்டத்தில் இன்னல்கள் துன்பங்கள் ஏற்பட்டன. அக்காலத்தில் அவரை ரட்சிப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து பெரிய முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த கதையைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 1323 ஆண்டு பங்குனி மாசத்தில் பகவானின் பிரம்மோற்சவம் நடந்து வரும்போது படையெடுப்பு ஏற்பட்டது. அதனால் நம்பெருமாளை தூக்கி கொண்டு ஜோதிஷ்குடி என்று மதுரைக்கு அருகில் இருக்கும் ஊரை சென்று பக்தர்கள் அடைந்தார்கள். அங்கு ஒரு 4 மாச காலம் இருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிரும் சோலைமலை, அழகர் மலை என்று சொல்லுகிறோமே, அந்த அழகர் மலைக்கு போய் அங்கு ஒரு 2 ஆண்டுகள் இந்த பெருமான் இருந்தார். 1323 ஆண்டு தொடங்கி 1325 ஆண்டு வரை ஒரு 2 ஆண்டுகளுக்கு அழகர் மலையிலேயே இருந்து பகவான் அந்த கோட்டை, அழகர் மலையில் அழகான கோட்டை இருக்கிறதே, கோட்டைக்குள்ளேயே இருந்து பகவான் பாதுகாக்கப்பட்டார். அதற்கு மேல் அங்கும் படையெடுப்பு ஏற்பட போகிறது என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு கோழிக்கோடு, கேரள மாநிலத்தில் இருக்கிறதே, அந்த கோழிக்கோட்டை நோக்கி சென்றார்கள். திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, கோழிக்கோடு, இந்த பாதையில் தான். இதெல்லாம் எப்படி அடியனுக்கு தெரியும்னால் இது ஒவ்வொன்றும் குறிப்புகளாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், திருவரங்கநாதன் ஒவ்வொரு இடத்துல தங்கி இருப்பாரு, தங்கும் இடத்துல ஒரு கோவிலோ ஒரு மடமோ மண்டபமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அந்தந்த இடத்தில் கல்வெட்டுகளாக பொறித்து வைத்தார்கள். அப்போது கூட போய் வந்தவர்கள் குறிப்புகளை எழுதி வைத்தார்கள். இது அனைத்தும் இன்றும் திருவரங்கம் கல்வெட்டுகளை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாம் இதை அழகாக எழுதி வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் நாம் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அழகர் மலையில் 2 ஆண்டுகள் இருந்தவர் 1325, 26 இந்த 2 ஆண்டுகளுக்கு கோழிக்கோட்டிலே தான் பெருமான் இருந்தான். அப்பதான் நம்மாழ்வார் அங்கு வந்தார், நதியிலே விழுந்தார், திரும்ப மீட்கப்பட்டார், மலைச்சாரலிலே வைத்தார்கள், திரும்பவும் மீட்கப்பட்டார், திருக்கணாம்பிக்கு வந்து சேர்ந்தார். நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் 1 வருஷ காலம் திருக்கணாம்பியிலே சேர்ந்திருந்தார்கள் என்பது வரை நாம் கடந்த பகுதியிலே கதையை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து யாராவது நல்ல ராஜாவினுடைய அடைக்கலத்தை நாம் நாட வேண்டும், அதனால திருமலைக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து கோழிக்கோட்டிலிருந்து வடகிழக்கு மார்க்கமாக புங்கனூர் என்று ஒரு ஊர் சொல்லப்படுகிறது. அது சித்தூருக்கு, இன்றைய சித்தூருக்கு அருகில புங்கனூர் இருக்கிறது. அந்த இடம் வரை பெருமான் வந்திருக்கிறார். ஆனா அங்கு வந்தவுடனே மற்றவர்களுடைய படைகள் அங்கும் இருக்கின்றன, திருமலைக்கான பாதையிலே தொடர்ந்து செல்ல முடியாது, அங்கும் படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டபடியாலே அங்கிருந்து திரும்பிக் கொண்டு கர்நாடகத்துக்குள்ளே நுழைந்து பகவான் மேலக்கோட்டை, திருநாராயணபுரம்னு சொல்லுகிறோமே, மைசூருக்கு வடக்கிலே திருநாரன், செல்வநாரணன் பெருமானுக்கு திருநாமம், ராமானுஜராலேயே மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்ட பெருமாள் மேலக்கோட்டை என்று வழக்கத்தில் சொல்லுகிறோம். அந்த இடத்துக்கு திரும்ப சென்று விடுகிறார். எப்படி தெரியும்னால் கோழிக்கோட்டிலிருந்து மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் புங்கனூருக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது, நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவே சென்று விடலாமே. ஆனால் அப்படி செல்லாமல் வடகிழக்கு திருமலையை நோக்கித்தான் பிரயாணம் செய்திருக்கிறார்கள், திருமலைக்கு போய்விடலாம் என்கிற எண்ணத்தில். ஆனா போகும் வழி ஜாகிரதையாக இல்லை, பத்திரமாக இல்லை என்று தெரிந்து கொண்டவுடனே அங்கிருந்து திரும்பி விட்டு நேர மேல்கோட்டையை சென்று அடைந்தார்கள். அங்கு பகவான் 15 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். 1328 ஆண்டு தொடங்கி 1343 ஆண்டு வரை 15 ஆண்டுகளுக்கு மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல தான் பகவான் தங்கி வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு விஜயநகர பேரரசு தான் திருமலையை தாங்களும் ரட்சித்து வந்தார்கள். அவர்கள் அடைக்கலம் நாடலாம் என்பதற்காக நேர திருமலைக்கு பகவான் வந்து சேருகிறார். மலையிலேயே பல ஆண்டுகள், மொத்தம் திருமலையில் இருந்த காலம்னு பார்த்தால் 26 ஆண்டுகளுக்கு அந்த மலையிலே திருவரங்கநாதன் வசித்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க,
திருவரங்கம் எங்க இருக்கு, திருவேங்கடம் எங்க இருக்கு? இதை போல உற்சவ மூர்த்திகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கெல்லாம் போய் நாம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா ஒரு திருவரங்கநாதன் தெற்க போய், அழகர்மலை போய், கோழிக்கோடு போய், திருநாராயணபுரம் போய் அங்கிருந்து திருமலைக்கு வருகிறார். மலையிலேயே ஆங்காங்கு குகைகளிலும் காடுகளிலும் பல ஆண்டுகள் அந்த பெருமானை வைத்து ரட்சித்து எப்படி ரட்சிக்கிறார்கள்? அதற்கு நடுவிலும் அவருக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை. என்னென்ன பிரசாதங்கள் முடியும், அங்கிருக்கிற வேடர்கள், அங்கிருக்கிற மக்கள் வந்து சமர்ப்பிப்பார்களோ இல்லையோ, படை வேண்டுமானால் எதிர்க்கலாமே தவிர பெருமான் நம்முடைய கிராமம் தேடி வந்திருக்கிறார்னா மக்களுக்கு எவ்வளவு கொண்டாட்டமாக இருந்திருக்கும். ஒரு உற்சவம் நிறுத்தாமல், பங்குனி மாசம் வந்தா பங்குனி பிரம்மோற்சவம், அந்தந்த மாசத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ இருப்பதை வைத்துக் கொண்டு பெருமானுக்கு எந்த குறையும் வராமல் உற்சவங்களையும் நடத்தி கொண்டு போனார்களாம். திருமலையில இப்போதும் ரங்க மண்டபம் என்று இருக்கிறது. நாம உள்ள நுழைந்தவுடனே துவஜஸ்தம்பத்துக்கு முன்னமே இடது பக்கத்துல இருக்கும். அந்த ரங்க மண்டபம்னு எப்படி பேர் வந்தது? ரங்கம்னு எப்படி திருமலையில பேரு சொல்றீர்கள்? ரெண்டு முரண்பட்டது இல்லையா? திருமலைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் எப்பவுமே ஒரு போட்டி உண்டு. யாருக்கு நிறைய பாட்டு, யாருக்கு பெரிய உற்சவங்கள். கூட்டம் பணங்காசுன்னு சொன்னா திருவேங்கடமுடையான் தான் ஜெயிக்க போகிறார். ஆழ்வார்கள் பாட்டுன்னு சொன்னா திரு நம்பெருமாள் ஜெயிக்க போகிறார். இந்த ரங்கநாதன் திருமலைக்கு போய் 26 ஆண்டுகள் அங்கு இருந்தார். அதனால்தான் அவர் தங்கின மண்டபத்துக்கு ரங்க மண்டபம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப 28ஆம் ஆண்டிலிருந்து 43 1343 வரை திருநாராயணபுரத்தில் இருந்தார். 44 1370 ஆண்டு வரை திருமலையில் தான் நம்பெருமாளை எழுந்தருள பண்ணி இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் செஞ்சி என்று தமிழகத்தில் இருக்கே, அந்த செஞ்சியை ஆண்டு வந்தவர் கோபண்ண உடையார், கோபனாரியர்னு சொல்லப்படுகிறார். அவர் திருமலைக்கு பெருமானை தரிசிப்பதற்காக வருகிறார். அங்கு நம்பெருமாள் இருப்பதை அறிந்து கொண்டு, இவர் திரும்ப ஊருக்கு கொண்டு போக வேண்டுமே, எத்தனை நாள் பெருமாள் இல்லாமல் ஊர் இருக்க முடியும்? ஊர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வைதிக காரியங்கள், யாகம், ஹோமம் அனைத்தும் நடந்து கொண்டிருந்தனவோ, ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஒலித்த திருவரங்கத்து க்ஷேத்திரத்திலே அந்நியர்கள் எல்லாம் குடிபெயர் வந்திருந்தார்கள். அவர்களுடைய இல்லங்கள் தான் இருந்தன. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி மறுபடியும் பக்தர்களை அங்கு குடி அமர்த்த வேண்டும். பெருமான் திரும்பவும் இங்கு வர வேண்டும். அதற்கு அந்த கோபனாரியர் என்பவர் தான் முயற்சி எடுத்தார். முதல்ல பெருமானை திருமலையிலிருந்து அழைத்து கொண்டு தன்னுடைய கோட்டை செஞ்சிக்கு வந்து அழைத்து கொண்டு வந்து விட்டார். இதெல்லாம் 1371 ஆண்டு நடக்கிறது. 70 வரைக்கும் திருமலை, 71 பகவான் புறப்பட்டு செஞ்சி கருகில சிங்கபுரம், இன்னைக்கு சிங்கவரம்னு சொல்றோம், சிங்கபுரம்னு இருந்தது. அந்த இடத்துல தான் இந்த பகவான் அதான் அடைக்கலம் நாடி இருந்தார். அங்கிருந்து உற்சவங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன. அதற்கு பிறகு ஒரு பெரிய படை, கிட்டத்தட்ட 30,000-40,000 படை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு இந்த கோபனாரியர் தான் படையெடுத்து இந்த அந்நியர்கள் படையை அழித்து திருவரங்கத்தை மறுபடியும் கைப்பற்றுகிறார். அதுக்கு நடக்கும் போது திருவரங்கத்துக்கு மேல வடதிருக்காவிரி, வடக்கு பக்கம் காவிரி ஓடுகிறாளே, அந்த வடதிருக்காவிரியினுடைய வடக்கு பக்கத்தில் அழகிய மணவாளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அது என்ன, பெருமாளுக்குத்தானே அழகிய மணவாளன்னு பெயர். கிராமத்துக்கு எப்படி பெருமாளுடைய பெயர் வந்ததென்றால், இந்த படையெடுப்பு நடந்து அந்த சண்டை நடக்கும் போது பெருமான் இந்த கிராமத்துல தான் சில நாட்களுக்கு தங்கி இருந்தாராம். அந்த மக்கள் பெருமானை வரவேற்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தமெல்லாம் முடிந்தவுடனே அழகிய மணவாளத்திலிருந்து புறப்பட்டு திரும்பவும் பெருமான் திருவரங்கத்துக்குள்ள நுழைகிறார். 48 ஆண்டுகள். ராமனுக்கு கூட 14 ஆண்டுகள் தான் வனவாசத்துக்கு சென்றிருந்தார். கண்ணனுக்கு அதை போல ஒண்ணுமே தெரியாது. ஆனா திருவரங்கநாதனான அர்ச்சாமூர்த்தி 48 ஆண்டுகளுக்கு தன்னுடைய ஊரை விட்டு, மக்களை விட்டு, உற்சவங்களை விட்டு ஆங்காங்கு இவரா குற்றம் பண்ணவர், இவரெனமோ திருடனை போல பதுங்கி பதுங்கி ஓடிவிட்டு திரும்பவும் வைகாசி மாசம், அந்த பரீதாபி வருஷம் 1371 என்பது பரீதாபின்னு அந்த வருஷத்துக்கு பெயர். அந்த பரீதாபி வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அன்றைக்குத்தான் திருவரங்கநாதன் மறுபடியும் ஊருக்குள்ள வருகிறார். வந்தால் இவர்தான் அந்த பெருமாளான யார் சொல்லுவது? திடீர்னு ஒரு பெருமாள் ஊருக்குள்ள வந்திருக்கிறார். அன்னைக்கு 1323 யார் அங்கு வாழ்ந்தார்களோ அவர்கள் யாருமே 1371 கிடையாது. சாதாரணமாவே 40 ஆண்டுகள் போனா எல்லாரும் மரணம் அடைந்து விடுவார்கள். இது வேற படையெடுப்பு, அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப யாரை கண்டுபிடிப்பது? இதற்கு இடையில் திருவரங்கத்துல புதுசா ஒரு உற்சவ மூர்த்தியை பண்ணியும் வைத்து விட்டார்கள். திருவரங்க மாளிகையார் என்று அவருக்கு பெயர் இப்பவும் இருக்கார். நீங்க பெரிய பெருமாளை சேவிக்க போகும்போது நடுவுல உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் இருப்பார். அவருக்கு வலதுபுறம் சேவித்தீர்கள் என்றால் திருவரங்க மாளிகையார்னு ஒரு உற்சவ மூர்த்தி இருப்பார். இவர் யாருனால் நம்பெருமாள் இல்லாத போது ஏற்படுத்தப்பட்ட பெருமாள்.
இப்ப சந்தேகம் ஏற்பட்டது, இவர்தான் பெரிய பெருமாளா, இவர்தான் பழைய பெருமாளா என்னன்னு தெரியவில்லை. அந்த சமயத்தில் ஒரு வயசான ஒரு வண்ணான், அந்த வண்ணான் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அவருக்கு கண் பார்வை இல்லை. நீங்க பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தால் அதனுடைய சுவை எனக்கு நன்றாக தெரியும், நான் எந்த பெருமாள் சரியான பெருமாள்னு சொல்லிவிடுகிறேன் என்று அந்த வண்ணான் சொல்ல திருமஞ்சனம் செய்து தீர்த்தத்தை கொடுத்தார்கள். அதை சாப்பிட நம் பெருமாள் இவர்தான். அப்ப நம்பெருமாள்ங்கிற பெயர் யாரோ வசிஷ்டர், வால்மீகி, ஆழ்வார், ராமானுசர் சாத்தின பேர் கிடையாது. ஒரு வண்ணான் இந்த பெருமானை அடையாளம் கண்டு, ஓ நாம தொலைத்த 48 ஆண்டுகள் முன்னாடி வெளியில போன பெருமாள் இவர்தான் நம் பெருமாள் என்று அந்த பட்டப்பெயரை சூட்டினாராம். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப அன்போடு நம் ஆழ்வார் என்று திருவரங்கநாதன் அழைத்தான், நம் பெருமாள் என்று ஒரு வண்ணான் அழைத்தான். அன்று தொடங்கி 1371 தொடங்கிதான் நம்பெருமாள் என்று வழங்கப்படுகிறார். இப்படி 48 ஆண்டுகளுக்கு பல இடங்களில் சென்றவர். அந்த காலத்துல பிள்ளை உலகாரியன் வாழ்ந்து பல ரட்சைகளை செய்தார்னு பார்த்தோம். அதே போல சுவாமி வேதாந்த தேசிகன் அவரும் இந்த படையெடுப்பு காலங்களில் திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தார். அங்கிருந்து சத்தியாகாலம் என்கிற இடத்துக்கு சென்றார். இதற்காகவே அபீதி ஸ்தவம், இந்த பெருமானை பற்றி 2 முக்கியமான ஸ்தோத்திரங்கள், பாதுகா சஹஸ்ரம் என்று இந்த திருவரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கின்றனவே, அந்த பாதுகைகள் தான் நமக்கு புகழ், அது ஒன்றுதான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்ல போகின்றன என்று பாதுகையினுடைய மகிமையை பற்றி 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கிறார். அதே போல அபீதி ஸ்தவம், அபீதினா பயம் வேண்டாம், பயம் விலக வேண்டும். திருவரங்கத்துக்கு இப்பேற்பட்ட பயம் ஏற்பட்டிருக்கிறதே, இது முழுவதுமாக விலகி திருவரங்கநாதன் மறுபடியும் திருவரங்கத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார். மனு பிரபிருதி மானிதே மகிதரங்க தாமாதிகே தனு பிரபவ தாருணைஹி தரமுதீர்யமானம் பரைஹி பிரகிருஷ்ட குணகஸ்ரீயா வசுதயாச்ச சந்துக்ஷிதா பிரயுக்த கருணோததிஹி பிரசமய ஸ்வசக்தியா ஸ்வயம். திருவரங்கநாதனே, நாங்கள் இதை ஒண்ணுமே எதிர்த்து செய்ய முடியாது, நீ உன்னுடைய சக்தியால் தான் இந்த தடங்கல்களை போக்கிக் கொள்ள வேண்டும், படைகளை எல்லாம் நீயே அழித்துக் கொள்ள வேண்டும், கருணை என்கிற ஒரு குணத்தை கைப்பற்றிக் கொள்வாய், எங்கள் பேர் கருணை காட்டு, உன்னை விட்டு பிரிந்து எங்களால தனித்து இருக்க முடியாது, நீ மறுபடியும் திருவரங்கத்துக்கு வந்து முன்போல காட்சி அளிக்க வேண்டும், நாங்களும் அதை வந்து சேவித்து பயம் நீங்கி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதெல்லாம் நடந்ததும் இதே படையெடுப்பு காலத்தில் தான். அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் சுவாமி மணவாள மாமுனிகள் 1370 ஆண்டில் தான் அவதாரம் செய்கிறார். அவர் பிறந்தது ஆழ்வார் திருநகரி தெற்கிலே. அவரும் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அடைந்து இங்கிருந்துதான் இந்த சம்பிரதாயத்தை மறுபடியும் நிலைநிறுத்தினார். ஏன்னா ராமானுஜர் காலத்தில் நிலைநிறுத்தப்பட்டது, நடுவுல படையெடுப்பின் காரணமாக நூல்கள் எல்லாம் தொலைந்து போயின, பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை, பகவான் கோவில் மரபுகள் எல்லாம் மாறி போய்விட்டன. அது அனைத்தையும் திரும்ப சரிப்படுத்தி பல நூல்களை இயற்றி இதுதான் இந்த சம்பிரதாயம் என்று வகுத்து கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். அவரிடத்துல நம்பெருமாளுக்கு எவ்வளவு ஆசை என்றால், ஒரு வருஷ காலம் தன்னுடைய உற்சவங்கள் அனைத்தையும் நிறுத்தி கொண்டு மணவாள மாமுனிகளிடத்துல ஈடு காலக்ஷேபம் கேட்டாரா நம்பெருமாள். நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்தை பத்தி பார்த்தோமே, அதே அந்த ஈடு என்கிற திருவாய்மொழியின் வியாக்கியானம், அதை கேட்பதில் ஆசையோடு மணவாள மாமுனிகளையே தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷ காலம் ஆடி மாசம் 1373 மேலே பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஆடி மாசம் 31ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த ஆனி மாசம் மூல நட்சத்திரம் வரை அந்த காலக்ஷேபம் நடந்தது. நடுவுல எந்த உற்சவங்களையும் பெருமான் கண்டருளவில்லை. தினமும் 2 நாச்சியார்களோடு மண்டபத்தில் எழுந்தருளி மணவாள மாமுனிகள் சொன்ன உபன்யாசங்கள் உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டாராம். அவரை தனக்கு ஆச்சாரியனாக மதித்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்கிற ஒரு தனியன், தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் ஒரு ஸ்லோகம் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டாமா, அந்த தனியனையும் மணவாள மாமுனிகளுக்கு இவரே வழங்கினார் என்பது அவருக்கு இருந்தது. இப்படி நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரை எத்தனையோ ஆச்சாரியர்கள் திருவரங்கத்தை வாழ்ந்து அனுபவித்து ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெருமானைத்தான் இன்றும் நாம் சேவித்து வருகிறோம்.
அப்ப புராணத்தின்படி பார்த்தாலும் இந்த பெருமானுக்கு இல்லாத பெருமை கிடையாது. ஆழ்வார்கள் பாடல்களை பார்த்தாலும் அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டுள்ளது. ஆச்சாரியர்களால் அனுபவிக்கப்பட்ட பெருமாள், அவர்களால் ரட்சிக்கப்பட்ட பெருமாள், இதெல்லாம் திருவரங்கத்தின் பெருமை. நாமும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பகுதிகளாக திருவரங்கம் 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 என்று ஓதிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதுல என்ன அர்த்தங்களை புரிஞ்சிட்டோமோ இல்லையோ, வாயில 4 முறை திருவரங்கம் என்கிற வார்த்தையாவது வந்திருக்குமோ இல்லையோ, அதோடு திருவரங்கத்தின் அனுபவத்தை முடித்துக் கொள்வோம். சொல்லி முடிக்க முடியாது. 300 பகுதிகளானாலும் திருவரங்கம் திருவரங்கம் தான். ஆனா நாம் எடுத்துக்கொண்டது 108 திவ்யதேசங்களையும் பார்க்க வேண்டும் என்கிற பணியை. அதனால் திருவரங்கத்தின் அனுபவத்தை இதோடு முடித்துக் கொண்டு அடுத்த திவ்யதேசமான உறையூர் என்கிற திவ்யதேசத்தை நோக்கி நகர்வோம்.